உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்களா? இத மட்டும் கண்டிப்பா சாப்பிட்றாதீங்க. தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கு. அதே சமயத்துல டயர்டாவும் ஃபீல் பண்றீங்க. வெயிட்டும் கெயின் ஆயிட்டே இருக்கு. ஹேர் எக்கச்சக்கமா கொட்டுதுங்களா? கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தினமும் சில உணவுகள இது ரொம்ப ரொம்ப நம்ம உடல் நலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஆனா, அதுதான் உங்களுடைய தைராய்டு கிளாண்ட டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரியுங்களா? ரொம்ப ஷாக்கிங்கான அந்த 5 டேஞ்சரஸான உணவுகள தான் நான் இப்போ ரிவீல் பண்ண போறேன். அந்த ஷாக்கிங்கான 5 உணவுகள் மட்டும் இல்லங்க. அத சரி பண்ணக்கூடிய 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் கூடவே உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். அத நீங்க உபயோகப்படுத்தும்போது நேச்சுரலான முறையிலேயே தைராய்டு பிரச்சனையிலேருந்து உங்களால வெளிவர முடியும். நீங்களும் நேச்சுரலான முறையில தைராய்டு ப்ராப்ளத்துல இருந்து வெளிவரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் தினமும் தான் தைராய்டுக்காக டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க மாத்திரைகள் தினமும் சாப்பிட்டு கூட உங்களுக்கு ஒரு ரிலீஃபும் கூட இல்லைங்களா? இந்த காணொளி உங்களுக்கானது தான். இப்போ உங்க வீட்ல ஒரு பைப் லீக் ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைப் லீக் ஆகுறதுக்கு கீழ நீங்க ஒரு பக்கெட்ட வச்சுட்டா அந்த பிரச்சனை சரியாயிடுங்களா? இந்த மாத்திரைகளும் அப்படிதாங்க. தைராய்டு பிரச்சனைக்கு நீங்க ஒரு பக்கெட்ட வைக்கிற மாதிரி தான் நீங்க ஒரு மாத்திரைய யூஸ் பண்றீங்க. அது ஒரு பெர்மனன்ட்டான சொல்யூஷனே கிடையாது. இந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணணும்னா, நான் சொல்லப் போற அந்த 5 ஷாக்கிங்கான உணவுகள நீங்க கண்டிப்பா உங்க உணவு லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும். 100% இந்த உணவுகள நீங்க சாப்பிடுறத நிறுத்தினாவே கண்டிப்பா உங்களுடைய இந்த தைராய்டு பிரச்சனையில ஒரு பெரிய மாற்றமே உங்களுக்கு உருவாகும். முதலாவதா நீங்க தவிர்க்க வேண்டிய அந்த உணவுகள் சோயா உணவுகள். அதாவது இந்த மீல் மேக்கர்னு ஒண்ணு சாப்பிடுவோம் இல்லைங்களா? கறி மாதிரியே இருக்கும். அத வச்சு நம்ம பிரியாணியும் பண்ணுவோம், குழம்பு வகைகளும் வைப்போம். அந்த மீல் மேக்கர் அது மட்டும் இல்லைங்க, சோயா மில்க் இது 2த்தையுமே நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இந்த மீல் மேக்கர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தைராய்டு கிளாண்ட அயோடினை அப்சர்வ் பண்ண விடாம இந்த மீல் மேக்கர் தடுக்குது. அதாவது சோயா உணவுகள் எல்லாமே. அயோடின் சரியான அளவு கிடைக்காததுனால உங்களோட தைராய்டு கிளாண்ட் நாளடைவுல வீக் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, சோயால ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான சில வகை கெமிக்கல்ஸ் இருக்குது. அதுக்கு பேரு தான் ஐசோஃப்ளேவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களோட தைராய்டு கிளாண்ட கன்ஃபியூஸ் பண்றது மட்டும் இல்லைங்க, டேமேஜும் பண்ண ஆரம்பிக்குது. அதனால கண்டிப்பா சோயா மில்க்கையும் இந்த மீல் மேக்கரையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா பச்சை பயிறு, கொள்ளு இந்த மாதிரி உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம். 2வதா நான் சொல்ல போறது, நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் கார்ன். அது மட்டும் இல்லைங்க, காலையில ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயன்படுத்துகிற கார்ன்ஃப்ளேக்ஸ். கார்ன்ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன், பாப்கார்ன் இது எல்லாமே நம்ம ரொம்ப சேஃபான உணவுகள் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கோம். குழந்தைகள் நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம். ஆனா இப்ப வர சோளக்கதிர்கள் எல்லாமே நம்ம முன்காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட அதே சோளம் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உபயோகப்படுத்துறாங்க. இந்த சோளம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குடல் பகுதியில சின்ன சின்ன மெல்லிய ஓட்டைகளை உருவாக்குது. இந்த ஓட்டைகளுக்கு பேரு தான் லீக்கி கட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிறிய ஓட்டைகள் வழியா டாக்ஸின்ஸ் எல்லாமே உங்களுடைய ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்குது. இதனால உங்க உடம்புல வீக்கமும் உருவாகுது. அதே சமயத்துல தைராய்டு கிளாண்ட்ல அதிக அளவுல வலியும் ஏற்படுது. அதனால கண்டிப்பா ஸ்வீட் கார்னையும் கார்ன்ஃப்ளேக்ஸையும் தவிர்த்திடுங்க. அதுக்கு பதிலா சிறுதானியங்களான திணை, குதிரைவாலி, சாமை இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். இப்ப நான் சொல்ல போற இந்த உணவு வகையை உபயோகப்படுத்தாதவங்க ரொம்ப மிக மிக குறைவுங்க. அதுதான் டீயும் காஃபியும். உங்களால காஃபி, டீ இல்லாம வாழவே முடியாதா? அப்படின்னா நீங்க தான் இதை கண்டிப்பா கவனமா கேட்கணுங்க. காஃபில இருக்கிற கெஃபைன் உங்களுடைய பிட்யூட்டரி கிளாண்டை அஃபெக்ட் பண்ணுது. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோனுக்குமே இதுதான் பாஸுங்க. இந்த கிளாண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய மூளை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கிளாண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுனாவே தைராய்டு ஹார்மோன் ப்ரொடக்ஷனும் சேர்ந்து டிஸ்டர்ப் ஆகுங்க. இதனால உங்களுக்கு அதிக அளவு உடல் சோர்வு ஏற்படுது. அதே சமயத்துல மூட் ஸ்விங்ஸும் உங்களுக்கு ஏற்படுது. அது மட்டும் இல்லைங்க, தைராய்டு கிளாண்டும் ரொம்ப வீக் ஆகுது நாளடைவுல. கண்டிப்பா உங்களால முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமா காஃபியை குறைச்சிடுங்க. அதுக்கு பதிலா சுக்குமல்லி காபி குடிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஜீரக தண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட
ஓமத்தை கூட நீங்க கொதிக்க வச்சு குடிக்கலாம். அடுத்த உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல உப்பு சேர்க்கப்பட்ட உணவு வகைகள். நீங்க சொல்லலாம், "நான் ரொம்ப குறைவான அளவுல தாங்க என்னோட உணவுல எல்லாமே உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ எனக்கு எப்படிங்க அது அஃபெக்ட் ஆகும்?" அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது அப்படி கிடையாதுங்க. இந்த உப்பு நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு உணவுக்குள்ளேயுமே ஒளிஞ்சிருக்கு. அதாவது ஊறுகாய்கள், நீங்க சாப்பிடுற சிப்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா பேக்கேஜ்டா வர நெறைய உணவு வகைகள் எல்லாத்துலயுமே உப்பு கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கும். அதிக அளவுல நீங்க உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகள தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது, உங்க உடம்புல கார்ட்டிசால் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிக அளவுல புரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தைராய்டு ஹார்மோன சரியா, ப்ராப்பரா வேலை செய்ய விடாம தடுக்க ஆரம்பிக்குது. இதனால அதிக அளவுல உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுது. எக்கச்சக்கமா வெயிட்டும் அதிகமாகும். நீங்க ரொம்ப கம்மியான எனர்ஜியோட தான் இருப்பீங்க. பேசுறதுக்கு கூட சில பேருக்கு சக்தியே இருக்காது. நீங்க முடிஞ்ச அளவு வெளியில உணவு சாப்பிடுறத தவிர்த்துட்டு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் நீங்க கல் உப்பு சேர்த்த உணவுகள செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத பத்தி நீங்க யோசிச்சு கூட பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு உணவு தான். அதுதான் நீங்க உபயோகக்கூடிய எண்ணெய் வகைகள். சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறமா பாம் ஆயில், அப்படி இல்லன்னா கார்ன் ஆயில். இது எல்லாமே நீங்க கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய எண்ணெய் வகைகள். இந்த எண்ணெய்கள்ல ஒமேகா 6 ஃபேட்ஸ் அப்படிங்கிற அன்ஹெல்த்தியான ஃபேட்ஸ் ரொம்ப அதிக அளவுல இருக்கு. இது உங்க உடம்புல அதிக அளவுல டாக்ஸின்ஸ உருவாக்குது. அது மட்டும் இல்லங்க, உங்க உடம்புல வீக்கத்தையும் உருவாக்குது. நெறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள ஃபேஸ் வந்து ரொம்ப பஃபியா இருக்கும். கை, கால்கள்ல வீக்கம் இருக்கும். அதுக்கு எல்லாமே காரணம் இந்த மாதிரி உணவுகள நீங்க சாப்பிடுறதுனால மட்டும் தான். பாரம்பரியம் மிக்க செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் நீங்க உபயோகப்படுத்தலாம். இப்ப நான் சொன்ன இந்த 5 உணவு வகைகள நீங்க குறைந்த அளவுல தினமும் சாப்பிட்டுட்டே வந்தா கூட, அது கண்டிப்பா உங்களுடைய தைராய்ட டேமேஜ் பண்ணும். இந்த உணவுகளோட சேர்த்து நான் உங்களுக்கு இப்போ அந்த 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எது அப்படிங்கிறத ரிவீல் பண்ண போறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால கவனமா கேளுங்க. இதுல முதலாவதா இருக்கிற புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கட்டை விரலுக்கு கீழ தான் இது அமைஞ்சிருக்கு. உங்க கட்டை விரலுக்கு கீழ இந்த 2 ஸ்கின் கலருமே மாறும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தாங்க இந்த புள்ளி அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நீங்க நல்லா பிரஷர் குடுக்கணும். ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் 2 வேளைகள் கண்டிப்பா பண்ணணும். காலையில ஒரு 2 நிமிஷம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இரவு வேளையில ஒரு 2 நிமிஷம் பண்ணுங்க. பண்ணும்போது இந்த பிரஷர் எப்படி குடுக்கணும்னு நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பிரஸ் பண்ணும்போது இப்படி நீங்க சர்க்குலர் மோஷன்ல ரொட்டேட் பண்ணணும். அப்படியே சும்மா அழுத்திட்டே இருக்கக்கூடாது. இப்படி பண்ணிட்டு 1 செகண்ட் நிறுத்திட்டு மறுபடியும் நீங்க இத தொடர்ந்து செய்யலாம். 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் நீங்க பண்ணலாம். அடுத்ததா இருக்கிற அந்த அற்புதமான அக்குப்ரெஷர் புள்ளி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொண்டைக்கு கீழ தான் இருக்கு. அதாவது இந்த காலர் போன் சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த 2 காலர் போனுக்கும் நடுவுல தாங்க இது இருக்குது. இப்போ இந்த தொண்டை குழி இருக்கு இல்லைங்களா? கரெக்ட்டா இந்த தொண்டை முடியிற இடத்துல, இந்த இடத்துல தாங்க பிரஷர் குடுக்கணும். இங்க நீங்க ரொம்ப அழுத்தமான பிரஷர் குடுக்கக்கூடாது. ஏன்னா, அது ரொம்ப மென்மையான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால, நீங்க மெதுவா இந்த இடத்துல சர்க்குலர் மோஷன்ல பிரஷர் குடுக்கலாம். இதுவும் நீங்க ஒரு நாளைக்கு 2 வேளைகள் 2 நிமிஷம் இல்லன்னா 3 நிமிஷம் குடுக்கலாம். அதுக்கு மேல தேவைப்படாது. இந்த 2 புள்ளிகளுமே உங்களுடைய தைராய்டையும், அது மட்டும் இல்லங்க, அந்த ஹார்மோன்ஸோட ஃப்ளோவையும் பேலன்ஸ் பண்ணுது. தைராய்டோட செயல்பாட்டையும் இது அதிகரிக்குது. அது மட்டும் இல்லங்க, அதிக அளவுல நீங்க சக்திய பெறுறீங்க. அதாவது எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க டயர்ட் ஆகுறத இந்த 2 புள்ளிகளுமே தடுக்கும். கண்டிப்பா அந்த ஷாக்கிங்கான 5 உணவுகளையும் நீங்க தவிர்த்துட்டு, கூடவே சேர்த்து இந்த புள்ளிகளும் நீங்க பிரஷர் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அற்புதமான மாற்றம் இருக்கும். நீங்க மருந்துகள் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. இனிமேலும் தாமதப்படுத்தாதீங்க. இன்னையிலிருந்தே நீங்க அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த உணவுகளையும் நீங்க தவிர்க்க ஆரம்பிங்க. நீங்க கண்டிப்பா உங்களுடைய தைராய்டுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ட பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா, உங்களுடைய உறவினர்களுக்கோ, இல்ல நண்பர்களுக்கோ, இல்ல உங்கள மாதிரியே தைராய்டு பிரச்சனையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற யாரா இருந்தாலுமே கூட, அவங்களுக்கு நீங்க இந்த காணொளிய ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையாவே இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க.
தைராய்டு பிரச்சனை இருக்கிற எல்லாருக்குமே பொதுவா இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை முடி கொட்டுற பிரச்சனை. இதை பத்தி நான் ஒரு காணொளி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். நீங்க அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல புரிதல் உருவாகும். இது போன்ற இயற்கையான முறையிலேயே உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய அற்புதமான குறிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.